நிசரி சாச நிசரி சாச நிசரி சாச நிசரி சாச பாமாபா மாகாம ரீசாரி சரிக மாகாம ரீசாரி சானேச நிபா 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 மாபா நிபா 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 ரிசரி சரி சரி ச ரிசரி சரி 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 சரிக கமாமாபா கமாபாபா பாபா பனி பனி சரி சனிமா மாசே மகா கணபதி கற்பனை சார் போ முடிச்சிட்டியா நீ அப்படின்னாரு. இதுக்கப்புறம் நான் ஊருக்கு போய் மெட்ராஸ் போயிட்டு ஜெயசாஸ் டேப் கொண்டாடு ஆடியோ கொடுக்குறாரு சார், டைரக்ட் கொடுக்குறாரு. அதை போட்டுட்டு நம்ம சிங்க் பண்ணி பார்த்து லிப்பு சிங்க் ஆகுது. அப்போ எத்தனை நாள் நான் ட்ரைனிங் பண்ணி பார்க்கணும். நான் மொத்தமாக லிப் மூமெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன், பாட்டுக்கு நம்ம சம்மந்தம் கிடையாது. இங்கே வந்து போட்டால் ஜெயசாஸ் பாடின டைமிங்கு என் லிப் மூமெண்ட் சிங்க் ஆகுதுன்னா அப்போ எத்தனை பாட்டு கேஸ் பண்ணி பார்ப்பாங்க. அது எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுது. நல்லா ஞாபகம். இப்போ நான் சொன்ன சொல்ல வந்து 85 எங்கே இருக்குது கணக்கு போடு. 87 95 105 110 கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது. மண்டக்குடியாக இருக்குன்னா யோகா இந்த ஆள் பண்ண சொல்லிக் கொடுப்பாமா, ஒழுங்காக கற்றுக்குங்க. புரியுது உங்களுக்கு. இந்த யோகா எல்லாம் வந்து அதுதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நடிச்சது போதும்னு இவங்கெல்லாம் கொடுமைப்படுத்துனா போதுன்ட்டு இனிமேல் ஒரு டயலாக் வேண்டாம், இவன் எழுதி கொடுப்பான் டயலாக்கு. அவர் டைலாக் ஷார்ட் கட் சொல்கிறார். உங்கள் வேலையை வேண்டாம், சங்காத்து வேணான்ட்டு 1965 ஜனவரி மாதம் இப்போ 19ஆம் தேதி கும்பிடு போட்டேன். இனிமேல் நடிக்கிற முடியுமேட்டேன். அதுக்கப்புறமா தான் அந்த மேடை பேச்சுங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்தேன். மேடை பேச்சில் பெரிய மகத்தான விஷயம் என்னன்னு சொன்னால், 67 வயசில் கம்பராமாயணம் பேசினேன், 75 வயசில் மகாபாரதம் பேசினேன். எல்லாம் இன்டர்நெட்டில் இருக்குது. 81 வயசில் திருக்குறளை வந்து 4 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக பேசியிருக்கேன். நெட்டில் போய் பாருங்கள், சிவகுமார் திருக்குறள் ஓப்பன் பண்ணி 4 hours நான் ஸ்டாப்பாக பேசியிருக்கேன். இது எல்லாமே இது வந்து தான். அப்போ இப்போ ஒரு பாட்டு சாலமன் பாப்பே சொல்கிறார், நீங்கள் வந்து எங்கள் ஊரில் மதுரையிலேருந்து கம்பராமாயணம் பேசுகிறேன் சார். எனக்கு தெரியாது சார், கண்ணதாசன் பாட்டு ஒரு 10 பாட்டு தெரியும், பாரதியார் பாட்டு தெரியும், கண்ணதாசன் கம்பராமாயணம் ஒன்றும் தெரியாது, நீ தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறா சார். தெரியாது, முடியவே முடியாது சொல்லி கோயம்புத்தூரில் புத்தகம் 1500 கொடுத்து 8 வால்யூம் சைஸ் பாருங்கள் புத்தகம் வாங்கி கொடுக்குறாரு. சும்மா விரிச்சு நடுவில் பார்த்தா விரிச்சா ஒரு பாட்டு வருது. வெய்யோ நோடி தன்மையனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ என் இடையாளோடும் இடையானோடும் போனான் மையோ மரகதமோ மதிகடலோ மடைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோ அழியாடக்கூடியான். என்ன புரிஞ்சுது? ஓரளவுக்கு கண்ணன் புரிஞ்சுக்கலாம். எம்ஏ படித்தாலும் கொஞ்சம் இது கொஞ்சம் சைடில் மேயறாள். யாராவது சொல்லுங்கள், அது டைரக்டர் உட்காந்து சொல்லுங்க பாப்பா சார், இந்த பாட்டுக்கு என்ன சொல்லுங்க பாப்பா. ஓகேவா? பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வை முப்புறங்கள் செற்ற சேவரோன் துணைவன் ஆன செங்கையும் தங்கை திக்கின் மாயெல்லாம் தொலைத்தி வெள்ளிமலை எடுத்து உலகம் மூண்டும் காவரோன் பெண்ணை காமவல்லியாம் கன்னி என்றாள். என்ன புரியும் உங்களுக்கு? முக்கோடி வாழ்நாடு முயன்றுடைய பெருந்தவம் முதல்வன் முன்னால் எக்கோடு யாராலும் வெல்லப்படா என கொடுத்த வரமும் ஏழை திக்கோடு முலகணித்து செருக்கடல பொய்யவரையும் தின்று மார்பில் பூக்கோடி உயிர் வருகி புறம் போயிட்டு ராகவன் புனிதவாடி. என்ன புரியும்? இதையெல்லாம் 67 வயசு ஒரே வருஷத்தில் 10,000 பாட்டு இருக்குது. 10,000 பாட்டு 1000 சுருக்கி 1000 பாட்டை 100 பாட்டு ஆக்கி 100 பாட்டை நீ சொல்லும்போது உனக்கு மொத்த ராமாயண கதையும் வந்து விட ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் கம்பெனியன் காதலன் டேஷ்போர்ட் சிவகுமார் யூடியூப்பில் போய் பாருங்கள், 10 எபிசோடு அப்படியே இருக்குது. அதாவது இது எல்லாம் பண்ணது காரணம், அன்று இந்த நாக்கில் காஃபி டீ பட்டு 68 வருஷம் ஞாபகம். குழந்தைகளா, பெரியவங்களை பற்றியவங்கள பெரியவங்களால இனிமேல் திருத்த முடியாது. இனிமேல் காஃபி சேர்த்து போயிடுவாங்க, அதை விட்டுருங்க. குழந்தைகள் சொல்கிற குழந்தைகளா இந்த நாள் காஃபி டீ பட்டு அதனால் உங்களுக்கு பெரிய இழப்பான்னு கேட்பீங்க. இல்லை, அதெல்லாம் ஒரு காரணம். காஃபி டீ கிடையாது, தண்ணி படம் கிடையாது, சிகரெட் படம் கிடையாது, பிற மாத தொலை கிடையாது. 2 பசங்கள்லாம் பெற்ற ஒரு பொண்ணு தான் பெற்றேன், அதோடு நிறுத்திட்டேன். புரியுதவங்களுக்கு? விளையாட்டுன்னு போயிட்டீங்கன்னா, மது சூதனை இறங்கிட்டிங்கன்னா காலி. நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் காலி ஆகி போச்சு. சிவாஜி கணேசன் வந்து இனிமேல் உலகத்தை சிவாஜி போகிற நடிகை பண்ண முடியாது. எம்ஜி ராமச்சந்திரன் வந்து 4ஆம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் நாட்டை ஆண்டுட்டு போயிட்டார். அவர் 71 வயசில் போயிட்டார். அவர் சாதனை உலக சாதனை. சிவாஜி நடிகராக இருந்தது உலக சாதனை. 2 பேரும், ஒருத்தர் 72 வயசு போட்டு 70 வயசு போயிட்டார். இந்த சின்ன பையன் சிவகுமார் 82 வயசு இருக்கிறான். ஹெல்த்து ஒன்று தான் தகுதி, வேறு எதுவும் கிடையாது. நான் சிவாஜி கிடையாது, எம்ஜிஆர், அவங்க பண்ண சாதனை வேறு. ஆனால் அவங்க வாழ முடியல. அவங்க வாழ முடியாமல் நான் 10 எக்ஸ்ட்ரா வாழ்ந்துக்கிட்டேன். இது எல்லாமே இந்த யோகா போட்ட பற்றி தயவு செஞ்சு குழந்தைகளாக நல்ல பழக்கத்தோடு யோகா கற்றுக்க. நன்றி, வணக்கம்.